السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 22 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 23வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை இலகுவாக விளங்குவதற்கான ஒரு அழகிய புத்தகமாகும். இன்னும் அதற்கு பயிற்சிகளும் சேர்த்து இந்த கிதாபில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பயிற்சிகளையும் சேர்த்து படிக்கும் பொழுது பல விஷயங்கள் அரபி மொழியை சார்ந்த பல விஷயங்களை நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த கிதாபை படித்து மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னும் இந்த கித்தாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை கற்று குரான் ஹதீஸை விளங்கி சரியான முறையில் விளங்கி அதை அமல் செய்வதற்கும் அதை அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை புரிந்து கொள்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் அதுஃபு அல ஷர்தி வல் ஜவாபி பில் வாவி வல் ஃபாஇ. வாவை கொண்டும் இன்னும் ஃபாவை கொண்டும் ஷர்த்தின் மீதோ இன்னும் ஜவாபின் மீதோ அத்துஃபைக்கும் பாடம். அப்ப ஷர்த்துல வரக்கூடிய ஒரு ஃபேலின் மீதோ அல்லது ஜவாபில் வரக்கூடிய ஒரு ஃபேலின் மீது அத்துஃபைப்பது எதன் மூலம்? வாவின் மூலம், வாவை கொண்டோ ஃபாவை கொண்டு அத்துஃபைப்பது. அப்ப அத்துஃபைத்து வரும் பொழுது அந்த அத்துஃபைத்து வந்தால் என்ன சட்டம் என்பதை நம்ம கடந்த பாடத்தில் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஷர்த்துல வரக்கூடிய ஒரு ஃபேலின் மீது அத்துஃபைத்து இன்னொன்று ஃபேலை கொண்டு வரும் பொழுது அந்த ஃபேலுக்கு நம்ம ஜெஸ்மும் செய்யலாம், அதே போல நாசபும் செய்யலாம் என்பதை பார்த்தோம். ஜெஸ்மு செய்தால் முன்னாடி உள்ள தாமல் என்ற ஃபேலின் மீது நம்ம அத்துஃபைத்துள்ளோம் என்றும், அதே போல நெசபு செய்தால் அதற்கு முன்னால் இந்த வாவுக்கு இந்த ஃபேலுக்கும் நடுவில் அன் என்ற ஒரு வார்த்தை உள்ளுக்குள் மறைந்திருக்கும், கட்டாயம் மறைந்திருக்கும். அந்த அன்னு தான் இந்த ஃபேலுக்கு நசபு செய்து என்றும் இரண்டு வகையான ஏராப் கொடுக்கலாம் என்பதை பார்த்தோம். அதே போல ஜவாபில் நாம் அத்துஃப் வைக்கும் பொழுது அந்த ஜவாபிலே மூன்று வகையான ஏராப் கொடுக்கலாம். அப்ப ஜவாபில் வரக்கூடிய ஃபேலு, அந்த ஃபேலின் மீது நாம் அத்துஃப் வைக்கும் பொழுது அந்த அத்துஃப் வைத்து பின்னாடி வரக்கூடிய ஒரு ஃபேலுக்கு நாம் மூன்று வகையான ஏராப் கொடுக்கலாம். முதலாவது ஜஸ்மு செய்யலாம். ஜஸ்மு செய்தால் முன்னாடி உள்ளதின் மீது அத்துஃப், நசபு செய்தால் உள்ளுக்குள் அன்னு மறைந்திருக்கிறது என்றும், அதே போல ரஃபு செய்தால் அந்த ஷர்தியான ஜும்லாவிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு புதிய ஜும்லா இஸ்தீனாஃப் என்பார்கள். முன்னாடி உள்ளதை முடித்துவிட்டு புதிதாக ஒரு ஜும்லாவை, ஒரு வாசகத்தை ஆரம்பிப்பதன் மூலம் அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ரெஃபர் செய்யலாம் என்ப ஒரு பாடத்தை நாம் தெளிவாக கடந்த பாடத்தில் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை காண்போமா? தம்ரீனாதுன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சியை இப்ப பார்க்க போறோம். பையின் ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின் வரக்கூடிய வாசகங்களிலே நீ விளக்கு. குல்ல வஜிஹின் மும்கினின் ஃபில் இராபில் அஃஆலின் முலாரிஅதி அல்லதி தலில் வாவ அவில் ஃபாஅ. இப்போ பின்வரக்கூடிய வாசகங்களிலே, இந்த பின்னாடி வாசகங்கள் இருந்திருக்கு, அதுல விளக்கணுமா? குல்ல வஜிஹின் மும்கினின், சாத்தியமான ஒவ்வொரு வகையும் விளக்கணும். மின் மிஃபி ஏராபில் அஃஆலின் முலாரியாத்தி, முலாரியான ஃபேல்களின் ஏராபிலே சாத்தியமான எல்லா வகையும் எல்லா முறையையும் விளக்கணும். இப்ப முலாரியான ஃபேலுக்கு என்னென்ன ஏராப்லாம் கொடுக்கலாம்? சாத்தியமான எல்லா ஏராபையும் விளக்கணும். எந்த முலாரியான ஃபேல்கள் அல்லது எத்தகைய முலாரியான ஃபேல்கள் என்றால், தலில் வாவ அவில் ஃபா, வாவுக்கு அடுத்து வருமே அல்லது ஃபாவுக்கு அடுத்து வருகிறது கீழே வாவுக்கு அடுத்து வருகிறது அல்லது ஃபாவுக்கு அடுத்து வருகிறது, அத்தகைய முலாரியான செயல்களின் ஏராபிலே சாத்தியமான எல்லா முறையையும் பின்வரும் வாசகங்களிலே விளக்கு. அப்ப பின்னாடி வரக்கூடிய எல்லா வாசகங்களையும் வாவுக்கு அப்புறமா வரக்கூடியதோ அல்லது ஃபாவுக்கு அப்புறம், இந்த வாவுக்கு அப்புறமா வருதுல இந்த மாதிரி வாவுக்கு அப்புறமா, இல்லாட்டி ஃபா வருதுல ஃபாவுக்கு அப்புறமா வரக்கூடிய, இங்க வா வருதா இந்த மாதிரி ஃபாவுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா ஏராபின் வகைகள், அதுக்கு நாம என்னென்ன வகைகள் ஏராப் கொடுக்கலாம் என்பதை மேல பாடத்துல பார்த்தோம்ல, அதான் சாத்தியமான எல்லா வகையும் நம்மளுக்கு விளக்க சொல்றாங்க. வாருங்கள், அதை விளக்குவோமா? அங்கேயே நம்ம அர்த்தமும் பார்த்து விடுவோம். வாருங்கள், ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துருவோம். மை மை எஸ் ஹபில் அஃபியார, யார் நல்லோர்களுடன் தோழமை கொள்வாரோ, இன்னும் தோழமை கொண்டு வயத்தப நுஸ்ஹல் ஹுகமாஇ, அப்ப இன்னும் யார் இன்னும் பின்பற்றுவாரோ, நுஸ்ஹல் ஹுகமாஇ, ஹுகமாக்கள் என்றால் அறிஞர்கள். இப்ப அறிஞர்களுடைய உபதேசங்களை யார் பின்பற்றுவாரோ, தஸ்தகிம் உமூருஹு தஸ்தகிம் உமூருஹு, அவருடைய காரியங்கள் நிலை பெறும். அப்ப பாருங்க, எஸ்ஹபில் அஃபியார வயத்துபா, இங்கதான் நம்ம பார்க்கணும். இதான வாவுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய முலாரியான ஃபேலு. இந்த எத்துபாக்கு என்ன மாதிரி யாராப்லாம் கொடுக்கலாம்ன்றதான் இப்ப பார்க்கணும். நம்ம ஒரு வகையை தான் படிச்சிருக்கோம், அதுக்கு ரெண்டு வகையாவும் கொடுக்கலாம். எத்துபானும் கொடுக்கலாம், எத்துபா அப்படின்னு கொடுக்கலாம்.
அதான் பின்னாடி விளக்குறப்பாங்க. அல் எத்துபா என்பது அல் ஜஸ்மு, ஜஸ்மு வழங்குவது கூடும். அலல் அதுஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மு வழங்குவது கூடும். அப்ப எத்துபா எஸ்ஹப் என்பதின் மீது அதுஃப் வைக்கணும். அப்ப அதுஃப் வச்சா என்னது, இதுக்கு சுக்குனு, ஜஸ்முடைய அடையாளம் சுக்குன் கொடுத்துருக்கோம். இது ஜஸ்மு, அதனால அது எதன் மீது அத்துஃப் வைக்கிறோமோ அதே அரபா விளங்கணும். அதனால இதுக்கும் ஜஸ்மு. ஒன் நஸ்பு, இன்னும் நஸ்பும் கூடும். அலா இல்மாரி அன், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு கூடும். அப்ப உள்ள ஐ எத்ப, அந்த அண்ணு என்ன செஞ்சிருக்கணும், மறைக்கணும். இப்ப அண்ணன் நமக்கு தெரியும் நசபு செய்யும், அது நாசிபு, எத்பன்றது மன்சூபு. இப்ப உள்ளுக்குள்ள அன்னை, அன் என்ற வார்த்தையை மறைப்பதின் மீது மறைப்பதின் பிரகாரம் நசபாகும். இப்ப ரெண்டு வகை இருக்கிறது, ஒன்னு ஜஸ்மு, இன்னொன்னு நஸ்பு. இப்ப அடுத்து பாருங்க, ரெண்டாவது வாசகம் சொன்னாங்கல்ல, அது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மை அமல், யார் உழைப்பாரோ வேலை செய்வாரோ, அதே போல ரெண்டுமே படிக்கலாம் சரியா. அமலஹு, யார் தன் வேலை செய்வாரோ, இன்னும் தன் வேலையை சரி, அதாவது தேர்ச்சி அடைவாரோ. யாரு உறுதியாக்குவாரோன்னா என்னது, நன்கு தேர்ச்சி அடைவாரோ, தன் வேலையில் யார் நன்கு தேர்ச்சி அடைவாரோ அவர் என்ன செய்வார், யர்பஹ், லாபம் அடைவார். அப்ப வயக்தசிப் சிகதன் நாசி, இன்னும் சம்பாதிப்பார். சிகதன் நாசி, மக்களின் உறுதியை, அப்படின்னா மக்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பார். இப்ப இங்க பாருங்க, ஃபா இது இருக்குல்ல, இதுவும் அதே போல இந்த வாவுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய இதுக்கும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம படிச்சதுதான் என்ன, ஷரத்துல ஒரு ஃபேலின் மீது நம்ம அத்துஃப் வச்சா ரெண்டு ஜஸ்மு நசப கொடுக்கலாம். அதே போல பின்னாடி வரக்கூடிய ஜவாப்ல நம்ம அத்துஃப் வைக்கும் பொழுது அதுக்கு மூணு யாரா கொடுக்கலாம். இங்க பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க, யுத்தகீன் என்பது அல் ஜஸ்மு அலல் அதுஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். மேலே விளக்கியாச்சு என்னன்னு, ஒவ்வொன்றுத்துக்கும் அதே தான் கொடுக்குறாங்க. அதனால நம்ம சுருக்கமா சொல்லிடலாம். அத்துஃபின் மீது, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். இப்போ யுத்தகீன் என்பதை ஏமல் என்பது வைக்கும் பொழுது யுத்தகீன் அப்படின்னு அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். வல் நஸ்பு அலா இல்மாரி இன் அன், அன் என்ற வார்த்தையை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். அப்ப ஐ யுத்தகீன, அன் உள்ள வளைஞ்சிருக்கும், அது மறைஞ்சால் ஃபயுத்தகீன அப்படின்னு படிக்கணும். ரெண்டு வகையான இது கூடும். எக்தசிப், எக்தசிப, எக்தசிபு, மூணுமே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்தசிப் அல் ஜஸ்மு அலா அல் அதுஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மு கூடும். எக்தசிப்னு படிக்கலாம். ஒன் நஸ்பு அலா இல்மாரி அன், அன் என்ற வார்த்தையை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். எக்தசிப, அப்ப அன்னு உள்ள மறைஞ்சிருக்கும், வாய் எக்தசிப. அப்புறம் ஒர்ரஃபு அலல் இஸ்தினாஃபி, புதிதாக ஒரு வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃபு, வர்ரஃபு அலல் இஸ்தினாஃப், ரஃபு கூடும். அப்ப எக்தசிபு அப்படின்னு என்னது, அதுவும் கூடும். புதிதாக வாசகத்தை தொடங்குவதன் மூலம் என்னவாகும், எக்தசிபுன்றதும் கூடும். அப்புறம் பாருங்க, மூணாவது உதாரணத்துக்கு இப்ப பார்க்க போறோம். மூணாவது உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க. மையு ஆஷிரின் நாச பில் மஅரூஃபி, மக்களிடம் நல்லதை கொண்டு யார் பழகுவாரோ, யுஹிப்புஹு வ யுக்ரிமுஹு, அவரை மக்கள் விரும்புவார்கள். ஒய் குறிமுகு, இன்னும் அவருக்கு மக்கள் சங்கை செய்வார்கள். இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, யுஹிப்புஹுல ஒய்குரி முஹு அது வச்சிருக்காங்க. வாவுக்கு அப்புறமா வரக்கூடிய ஃபேலி தானே இது. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம விளக்கம் பார்க்கணும். யுக்குரி மூஹுன்னு படிக்கலாம், யுக்குரி மூனகுன்னு படிக்கலாம். அதாவது யுக்குரி மூஹு ஜஸ்முடைய நிலைமையிலும் அதே போல நெசபுடைய நிலைமையிலும் யுக்குரி மூஹுன்னு படிக்கணும். நூனை போக்குறாங்க, ஜஸ்முடைய அடையாளமா இங்க என்னது, நூனை போக்குறோம். அதே போல நெசபுக்கும் அதே தான், நூனை தான் போக்குவோம். ஆனா ரஃபோடைய அடையாளத்துல இந்த நூனை போக்காம கொண்டு வர்றது தான் அதோட அடையாளம். அதனால ரஃபோடைய நிலையில நூனை வச்சு படிக்கிறோம். இப்போ மூணு வகையா படிக்கலாம். அதுக்கான காரணம் பாருங்க, அல் ஜஸ்மு அலல் அதுஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மு ஆகும். முதல் வகை என்னது, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மு. யுஹிப்புஹுல அதுஃப் வைக்கும் பொழுது அதே இந்த இதனுடைய ராபே இதுக்கும் வரும் சரியா. அதே போல ஒன்னஸ்பு அலா இது மாதிரி அன், அன்னை மறைப்பதை கொண்டு நசபாகும். அப்ப ஐ யுக்ரி மூஹு, அன் உள்ளுக்குள்ள வச்சு என்னது யுக்ரி மூஹு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நசபின் நசபா படிக்கிறது, நசபு கொடுக்கிறது. வரஃபு அலா இஸ்தினாஃபி, வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் ஆகும். இப்போ வாசகத்தை புதிதாக, அப்ப ஷர்த்து ஜஸா இதுக்கும் இதுக்கும் என்ன செய்யல, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. புதிதாக வாசகத்தை தொடங்குகிறோம், அதன் காரணமாக யுக்ரி மூனஹு அப்படின்னு படிக்கலாம் சரியா. மூன்று வகையாகவும் இது படிக்கலாம், அதுக்கு காரணமும் சொல்லியாச்சு. அப்புறம் பாருங்க, மை யுஃபரித் ஃபி சஹரி, ஃபி சஹரினா விழிப்பதிலே, இரவு விழிப்பதிலே யார் வரம்பு மீறுவாரோ, எல் உஃப் வ, அதே போல எல் உஃப்னா பலகீனமாவார், அவர் என்ன ஆவார், பலகீனமாவார். வ யுஸ்ரி இலைஹில் ஹரமு, முதுமை அவரின் பக்கம் விரையும். அப்ப முதுமை அவரின் பக்கம் விடையும். அப்ப இங்க வாவுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய ஃபேல் இதுதான். அப்ப அதுக்குதான் நம்ம விளக்கம் கொடுக்கணும். அப்ப யுஸ்ரிஅன் படிக்கலாம், யுஸ்ரிஅனு படிக்கலாம், யுஸ்ரிஊனு படிக்கலாம். மேல சொன்ன அதே காரணம் பாருங்க, அது ஜஸ்மு அலல் லத்துஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். அப்ப இந்த யுஸ்ரிஅ எல் உஃப்ல போய் அதுஃப் வச்சா யுஸ்ரிஅன் ஜஸ்மாகும். வ நஸ்பு நஸ்பாகும். அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். வ ஐ யுஸ்ரிஅ, அன்னை உள்ளுக்குள்ள வச்சுட்டு நஸ்பு கொடுக்கலாம். வ ரஃபு அலல் இஸ்தினாஃபி, புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் ஆகும். அப்ப யுஸ்ரிஊன் படிக்கலாம், புதிதாக வாசகத்தை தொடங்குவது. அப்ப முன்னாடிக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சரியா. அப்ப அடுத்து பாருங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க, அடுத்து மை யுபக்கிர் இலா அமலிஹி, யார் தன் வேலையின் பக்கம் அதிகாலை செல்வாரோ, எகுன வயஸ் அது,
ஆஹ் அவர் என்ன செய்வார், தேவையற்றவர் ஆவார் அப்படின்னா நிறைய செல்வம் பெறுவார், இன்னும் நர்பாக்கியசாலி ஆவார். சரியா? அப்ப இங்க யகுன அப்படின்னு யாவை போக்கிருக்காங்க, இல்லத்தான எழுத்த போக்கி படிச்சிருக்காங்க. ஜிஸ்முடைய அடையாளம் அது. இப்ப நம்மளுக்கு தேவை இது வாவ். இப்ப வாவுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு எஸ் அது, எஸ் அத, எஸ் அத் மூணுமே படிக்கலாம். அதான் பாருங்க. ஏன்னா அது எதுல, ஜவாபுல தானே அது வச்சிருக்காங்க. பாருங்க அதான். எஸ் அது என்பது அல் ஜிஸ்மு அலல் அதுஃபி, அதுஃபின் பிரகாரம் ஜஸ்முக்கும் ஜஸ்மாகும். இப்ப எஸ் அதுன்னு படிக்கலாம். எகுனால போய் அத்துஃபிக்கும் போது வன்னஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். எஸ் அத, அதாவது அன்னுல வச்சு ஐ எஸ் அதன். சரியா? வர்ரஃபு அலல் இஸ்திஸ்னாஃபி, புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் ஆகும். அப்ப எஸ் அது புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் ஆகும். சரியா? அதுக்கு அடையாளமா எஸ் அதுன்னு நம்ம என்ன செய்யறோம், லம்பத்தி கொடுக்குறோம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, மை யக்குல் தஆமன் ஹாரன் வயஷ்ரபு மாஅன். அப்ப மை யக்குல் யார் சாப்பிடுவாரோ, தஆமன் ஹாரன் சூடான உணவை சாப்பிடுவாரோ, வயஷ்ரப் இன்னும் குடிப்பாரோ, மாஅன் பாரிதன் குளிர்ச்சியான தண்ணியை குடிப்பாரோ, தஃப்சுத் அஸ்னானுஹு அவருடைய பற்கள் பாதிப்படையும். அப்ப தஃப்சுதுன்னு படிக்கலாம். சரியா? ஏன்னா அது ஜஸ்ம். இப்ப நம்மளுக்கு தேவை வாவுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஃபேல் தான். யஷ்ரப்னு படிக்கலாம், யஷ்ரப ரெண்டு வகையா தான் படிக்க முடியும். ஏன்னா இது ஷரத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அது வச்சிருக்கோம். பாருங்க, யஷ்ரப் யஷ்ரபு யஷ்ரப, எஷ்ரப் எஷ்ரப ரெண்டு தான் படிக்க முடியும். ஏன் அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மு. இப்போ எஷ்ரப் குல் அத்துஃபைக்கும் போது எஷ்ரப்னு அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். ஒன் நஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் உள்ளுக்குள் மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். இப்போ ஐ எஷ்ரப அன்னை உள்ளுக்குள்ள மறைச்சா எஷ்ரபன்னு படிக்கணும். சரியா? அப்ப ரெண்டு வகையானதான் கூடும். இதுல ஷரத்துல வரக்கூடிய ஃபேலின் மீது அத்துஃப் வச்சா ரெண்டு தானே கூடும். இப்போ அடுத்து பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மை எக்ஸுர் மிசாஹுஹு யாருடைய கேலி அதிகமாகுமோ, யாருடைய கேலி அதிகமாகுமோ, தஸ்குத் ஹைபத்துஹு அவருடைய மதிப்பு குறையும், விழுந்துவிடும். அதே போல வ யலி இஹ்திராமுஹு இல்லாட்டி யலிஉ. சரியா? இது யலிஉ என்பது அஹ் யலிஉ என்பது ரஃபாவுடைய காலத்துல, இதுவே ஜஸ்மு அதே போல நசபுடைய காலத்தா இருந்தா யலின்னு வரும். சரியா? இப்ப இது நம்ம இங்க எழுதியிருக்கிறது என்னுடைய ஹாலத், என்ன ஹாலத்துல, ரஃபாவுடைய ஹாலத்துல. சரியா? அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, வயலீஉ இஹ்திராமுஹு அவருடைய மரியாதை வீணாகும், அவருடைய மரியாதை வீணாகும். இப்ப பாருங்க, இதுல இதான தேவை நம்மளுக்கு வாவுக்கு அப்புறமா வருது. இப்ப எலீஉ, இப்ப எலீஉ என்பது வீணாகும் சொன்னோம்ல. அந்த எலீஉ என்பது அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்ம் வச்சா எலி அப்படின்னு என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? ஏன்னா ரெண்டு சுக்கும் சந்திக்க கூடாது. அதனால யாவை போக்கிட்டு என்ன செய்யறோம், எலின்னு படிக்கணும். சரியா? அதே போல ஒன் நஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். அப்ப உள்ள என்ன செய்யறது, அன்னை மறைத்தோம் என்றால் ஐ எதி அப்படின்னு என்ன வரும், வரும். சரியா? அப்ப நசபுடைய இடத்துல எப்படி படிக்கணும், ஐ எதி அப்படின்னு படிக்கணும். சரியா? அன்னை மறைப்பதை கொண்டு அதுவும் கூடும். இஸ்தினாஃபி புதிதாக வாசகனுக்கு தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் கூடும், வயலியு அதுவும் கூடும். சரியா? மூணுமே கூடும். இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ரெண்டே ரெண்டு தான், அதை முடிச்சுட்டு அடுத்த பயிற்சியை பார்ப்போம். இன் தஸ்குன் ஃபிர் ரீஃபி தகில்ல நஃபகதுக ஃபயக்சுர் மாலுக. ஆஹ் நீ கிராமத்திலே தங்கினால், ஆஹ் நீ கிராமத்திலே தங்கினால். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, தகில்ல குறையும், நஃபகதுக உன்னுடைய செலவுகள், உன்னுடைய செலவு குறையும். அதே போல என்னவாகும், ஃபயக்சுர் மாலுக உன்னுடைய செல்வம் அதிகமாகும். என் கிராமத்துல தங்கினா அவ்வளவு செலவு இருக்காதுல்ல. சரி. இப்ப நம்மளுக்கு இந்த ஃபாக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஃபேல் தான் முக்கியம். அதுக்கு என்ன படிக்கலாம், மூணு வகையாவும் படிக்கலாம்ல. ஸோ எக்ஸூர் ஒண்ணுதான் படிச்சிருக்கோம், எக்ஸூரானும் படிக்கலாம், அதே போல எக்ஸூரும் படிக்கலாம். பாருங்க, எக்ஸு என்பது அல் ஜஸ்மா அல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். இப்போ எக்ஸூரை தகில்ல போய் அத்துஃப் வைக்கும்போது எக்ஸூர்னு மாறும். அதே போல வன்னஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். ஐ எக்ஸூர அன்னை உள்ளுக்குள்ள வச்சுட்டு எக்ஸூரன்னு படிக்கலாம். அதே போல ஒரு ரஃபு அலல் இஸ்தினாஃபி புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃபா ஆகும். அப்ப எக்ஸூருன்னு என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம், மூணு வகையாக படிக்கலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன் தர்கபுல் ஹைல தக்குவ அபுதான் அபுதானக்கும். சரியா? தக்குவ அபுதான் நுக்கும்னு படிக்கணும். சரியா? அப்ப இன் தர்கபுல் ஹைல நீங்கள் வாகனித்தால், குதிரைகளில் நீங்கள் வாகனித்தால், தக்குவ அபுதானுக்கும் உங்களுடைய உடல்கள் வலுவாகும். எசீதூன்னு இங்க படிச்சிருக்கோம், எசீதான்னு படிக்கலாம், எசித் அப்படின்னு படிக்கலாம். சரியா? இப்ப பாருங்க எசீது. அதே போல இப்ப ஒரு ஒரு இது மட்டும் படிக்கிறோம், அடுத்து பார்ப்போம். எசீது இன்னும் அதிகமாகும், நிஷாப்புக்கும் உங்களுடைய என்னது உற்சாகம் அதிகமாகும்.
அப்ப பாருங்க இங்க 3 வகையாவும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஸீது இங்க குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அல் ஜஸ்மு அலல் அத்ஃபி. அத்ஃபின் பிரகாரம் ஜஸ்மு கூடும். எது எஸீதுவ தக்வால போய் அத்ஃப் வைக்கும் பொழுது அதுக்கு ஜஸ்மு கூடும். ஜஸ்மு படிச்சா எப்படி படிக்கணும்? எஸித் அப்படின்னு படிக்கணும். யா வந்து 2 சுக்குன் வந்ததுனால அந்த யா வந்து போக்கப்பட்டு எஸீதுன்னு படிக்கணும். ஒன் நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும் 2வது ஏரா. அப்ப அப்படி படிச்சா எஸீத. அப்ப அண்ணன் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எஸீதன்னு இருக்கும். சரியா? அப்ப எஸீதன்னு படிக்கணும். மூணாவது ரஃபா அல இஸ்தினாஃபி, புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃபா கூடும். இப்ப ரஃபானா வயசீது, அவ்வளவுதான். சரியா? இப்படி 3 வகையாகவும் இதை படிக்கலாம். இது முதல் பயிற்சி முடிஞ்சிருச்சா? வாருங்கள் இப்பொழுது 2வது பயிற்சியை நாம் இப்பொழுது காண்போம். இப்ப 2வது பயிற்சியை பாருங்க. பஅத ஃபிஅலி ஷர்தி ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே ஷர்த்துடைய ஃபிஅல் நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஃபிஅலுக்கு பிறகு வை ஃபிஅலன் முலாரிஅன் முலாயிமன், முலாரியான ஃபிஅலை வை. அதாவது வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஃபிஅல். அந்த முலாரியான ஃபிஅலை வை. சரியா? அது எப்படி? முலாஇபன், தொடர்படியாக இருக்கும் நிலையில் வை. அதாவது நடுவுல எந்த ஒரு கேப்பும் வராம, நடுவுல வேற வார்த்தைகள் கொண்டு வராம தொடர்படியாக ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில் நீ என்ன செய்? வை. வஜ்அல்ஹு, இன்னும் அந்த முலாரியான ஃபேலை ஆக்கு மஸ்பூக்கன் மர்ரத்தன் பில் வாவி, ஒரு முறை வாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக ஆக்கு. மர்ரத்தன் பில் ஃபாய், மற்றொரு முறை ஃபாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அந்த முலாரியான ஃபேலை ஆக்கு. இப்ப ஒரு தடவை வாவை வச்சு முற்படுத்தப்பட்டதா ஆக்கணும். இப்ப வாவை கொண்டு அதுஃப் செய்யணும்ன்றான். மற்றொரு முறை ஃபாவை கொண்டு முற்படுத்தப்பட்டது. அப்ப ஃபாவை கொண்டு அதுஃப் செய்யணும் ஒரு முறை. சரியா? ஒபையினில் உஜூஹல் மும்கினத ஃபீஹி, இன்னும் அந்த முலாரியான ஃபேல் நம்ம வாவை கொண்டு அதுஃப் செஞ்சு ஃபாவை கொண்டு அதுஃப் செஞ்சு கொண்டு வரோம்ல முலாரியான ஃபேல், அந்த முலாரியான ஃபேலிலே சாத்தியமான வகைகளை விளக்கு. ஏராபில் இருந்து சாத்தியமான வகைகள். சரியா? ஏராபில் எந்தெந்த ஏரா கொடுக்க முடியுமோ அந்த முறைகள், சாத்தியமான முறைகளின் என்ன செய்? விளக்கு. வாருங்கள் இப்பொழுது இந்த பயிற்சி நம்ம பார்ப்போமா? இப்ப 2வது பயிற்சி, அந்த அவங்க சொன்ன மாதிரி ஃபா வச்சு இல்ல இன்னொன்னு வாவு வச்சு நம்ம கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? அந்த ஏராபின் சாத்தியமான வகைகளை நம்ம விளக்குவோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அர்த்தத்தையும் இதிலே சேர்த்து பார்த்துருவோமா? இன் தம்ஷி ஃபில் ஹுகூலி வதஸ்தன்ஷிக் வதஸ்தன்ஷிக ஃபதஸ்தன்ஷிக் ஃபதஸ்தன்ஷிக, ரெண்டுமே படிக்கலாம். சரியா? அப்ப வாவ வச்சு ஒரு வாட்டி கொண்டு வர சொன்னாங்க, ஃபா வச்சு ஒரு வாட்டி, அதான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இங்க போட்டிருக்காங்க. சரியா? வதஸ்தன்ஷிக் வதஸ்தன்ஷிக ஃபதஸ்தன்ஷிக் ஃபதஸ்தன்ஷிக, ரெண்டுமே படிக்கலாம். ஹவா அஹா, எஸ். பாருங்க இப்ப என்னன்னா, நீ நடந்தால், வயல்களில் நீ நடந்து சென்றால். இல்லாட்டி தஸ்தன்சிக, இன்னும் நீ சுவாசித்தால், அதே அர்த்தம் தான் இதுக்கும். நீ சுவாசித்தால், ஹவா அஹ, அந்த வயல்களின் காற்றை நீ சுவாசித்தால், யசிஹ பதனுக, உன்னுடைய உடல் ஆரோக்கியமாகும். இப்ப பாருங்க, இதோடைய யாரா விளக்குறாங்க பாருங்க. அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மு. இப்ப அத்துஃப் வச்சோம்னா வதஸ்தன்ஷிக் ஃபதஸ்தன்ஷிக்னு படிக்கணும். ஒன் நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதை கொண்டு நஸ்பாகும். அப்ப உள்ளுக்குள்ள அன் வச்சு அன் தஸ்தன்ஷிக அன் தஸ்தன்ஷிகன்னு படிக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க 2வது என்ன சொல்றாங்க? இன் தஸ்மஇன் நுஸ்ஹ வ தஅமல் பிஹி தஞ்ச. அப்ப வ தஅமல் வ தஅமல ஃபதஅமல் ஃபதஅமலன்னு படிக்கலாம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? நீ ஆலோசனையை கேட்டால், ஆலோசனைகளை நீ கேட்டால், இன்னும் அதை அமல் செய்தால், பிஹி அந்த ஆலோசனையை கொண்டு நீ அமல் செய்தால், இப்ப ஆலோசனையை நீ கேட்டால், இன்னும் அந்த ஆலோசனையை கொண்டு நீ அமல் செய்தால், நீ வெற்றி பெறுவாய். நீ என்ன செய்வாய்? வெற்றி பெறுவாய். இப்ப வதஅமல் வதஅமல ஃபதஅமல் ஃபதஅமலன்னு படிக்கலாம். அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மு. அப்ப அத்துஃப் வச்சோம்னா வதஅமல் ஃபதஅமல். வன் நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதை கொண்டு நஸ்பாகும். அப்ப அந்த அமல, அதே போல அந்த அமல உள்ளுக்குள்ள அன்னை வச்சு நசபு செய்யலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க? 3வது, இன் ததகல்லம் வ துக்ஸிரில் கலாம யக்ஸுர் சகதுக. அப்ப இன் ததகல்லம், நீ பேசினால், வ துக்ஸிர் இன்னும் அதிகப்படுத்தினால், அல் கலாம பேச்சை அதிகப்படுத்தினால் என்னவாகும்? யக்ஸுர் சகதுக, உன்னுடைய வீழ்தல் அதிகமாகும். உன்னுடைய வீழுதல் என்னவாகும்? அதிகமாகும். அப்ப பாருங்க, ரொம்ப பேசினா என்னவாகும்? வீழுதல்னா உன்னோட தவறுகள் நிறைய ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், ஏதாச்சும் ஒரு வார்த்தையை தெரியாம சொல்லிடுவோம். அதனால என்ன ஏற்படும்? நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதை விழுந்து விடும். அப்ப நம்மளுடைய வீழ்தல், உயர முடியாது. அளவா பேசுறவங்க, அதாவது உயர்ந்து இருக்கக்கூடிய பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு அளவா தான் பேசுவாங்க. எப்போ அதிகமா பேசுறோமோ அப்போ நம்மளோட வீழ்ச்சி என்னவாயிரும்? அதிகமாயிரும். அதான் சொல்றாங்க, உங்களுடைய வீழ்தல் என்ன ஆகிவிடும்? அதிகமாகும். சரி. இப்ப பாருங்க, இங்க என்ன படிக்கணும்? வதக்சுர் வதக்சுர ஃபதக்சுர் ஃபதக்சுர. பாருங்க, ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். அப்ப தத்தக்கல்லம்ல அத்துஃப் வச்சா வதக்சுர் ஃபதக்சுர் என்று வரும். ஒன் நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். அப்ப அன்னை மறைப்பதின் பிரகாரம் வ அன் தக்சுர அன் தக்சுர அப்படின்னு அன்னை மறைப்பதை கொண்டு என்னவாகும்? ஜஸ்மாகும். சரியா? அப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க? 3வது, இன் தத அல்லமு சிபாஹத, நீங்கள் அறிந்து கொண்டால், சிபாஹத்தனா நீச்சல். சரியா? அப்ப நீச்சலை நீங்கள் கற்றுக்கொண்டால், அறிந்து கொண்டால், அதே போல அடுத்து என்ன சொல்றாங்க?
இன்னும் அதை அழகாக்கினார். துஜீதூஹா, இன்னும் அந்த நீச்சலில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால், ஃபதுஜீதூஹா, அந்த நீச்சலில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால். ரெண்டு இதை நம்ம எடுத்து காட்டுறோம். சரியா? ரெண்டு வாட்டி வராது, ஒரு வாட்டி தான் வரும். அது என்ன செய்யறோம், இந்த ஃபா ஒரு வாட்டி வா ஒரு வாட்டி ஃபா, அதனால தான் ரெண்டு வாட்டி போட்டு காட்டுறாங்க. சரியா? அப்ப அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் என்ன ஆவீர்கள்? நீங்க தஞ்சு மினல் கரகி, மூழ்குவதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப இங்க பாருங்க, இங்க வா வச்சு ஒரு வாட்டி, ஃபா வச்சு ஒரு வாட்டி. அது ஜஸ்மா அல லத்திஃபி, அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்ம் ஆகும். அப்ப துஜீதுஹா, தத்தஅல்லமு லத்துஃப் வச்சு துஜீதுஹா ஃபதுஜீதுஹா. நஸ்பு அலல் இல்மாரி, அலா இல்மாரி அன், அன்னை மறைப்பதை கொண்டு நஸ்பாகும். இப்போ உள்ளுக்குள்ள அன்னை வச்சு அன் துஜீதுஹா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் படிக்கணும். ரெண்டுத்துலயும் நூனை போக்குறது தான் ஜஸ்முடைய அடையாளமும் நசபுடைய அடையாளமும் அதே தான். அன் துஜீதுஹான்னு உள்ளுக்குள்ள என்ன செய்யறது, அன்னை உள்ளுக்குள்ள வச்சு நசபு வரும். அடுத்து பாருங்க, மையு ஆமில் இன்னாச. சரியா? வயுஹ்சின் இலைஹிம், ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடுத்தது விளக்கும் போது பாத்துக்கலாம். சரியா? யார் யார் மக்களிடம் பழகுவாரோ, யார் மக்களிடம் பழகுவாரோ, இன்னும் அந்த மக்களின் பக்கம் உபகாரம் செய்வாரோ, யுஹிப்புஹு, அவரை மக்கள் விரும்புவார்கள். இப்ப பாருங்க, அல் ஜஸ்மு அல்ல அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்ம் ஆகும். வயுஹ்சின் ஃபயுஹ்சின். அப்ப யுஆமில்ல போய் அத்து வைக்கும் போது அப்படி படிக்கணும். வன் நஸ்பு அலா இல் மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். அப்ப அன்னை மறைச்சு வயுஹ்சின உள்ள அன்னு இருக்கும். சரியா? அப்ப அதை வச்சுட்டு படிக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, மை யுன்ஃபிக் வயுஹ்சின், யார் செலவு செய்வாரோ இன்னும் உபகாரம் செய்வாரோ, அவர் என்ன செய்வார்? யமன் யமனில் ஃபக்ர, அஹ் வறுமையை பாதுகாப்பார். இப்போ வறுமையிலிருந்து அவர் பாதுகாப்பார். சரியா? பாதுகாப்பு அடைவார்னு அர்த்தம். வறுமையிலிருந்து பாதுகாப்பு அடைவார். அப்ப மை யுன்ஃபிக், யார் செலவு செய்வார். இப்ப இது பாருங்க, வயுஹ்சின் ஃபயுஹ்சின் படிக்கலாம். அது ஜஸ்மு அல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்ம் ஆகும். இப்ப யுன்ஃபிக்கல் அத்துஃப் வைக்கும் பொழுது அப்படி படிக்கணும். ஒன் நஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். இப்ப உள்ள அண்ணை வச்சு ஐயுஹ்சினன்னு படிக்கும்போது வயுஹ்சின ஃபயுஹ்சின அப்படின்னு படிக்கணும். உள்ள அண்ணு என்ன இருக்கு, மறைவா இருக்கு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இன்னும் ரெண்டு தான். என்ன சொல்றாங்க பாருங்க, இன் தவுது மரியலன், ஒரு நோயாளியை நீ நலம் விசாரிக்க சென்றால், அதே போல அடுத்து என்ன சொல்றாங்க, நீ என்ன செய்கிறாய்? ஒத்துதலில் ஜுலூச, ஒத்துதலில் ஜுலூச, நீ என்ன செய்கிறாய்? நீட்டுகிறாய். அப்ப இது வந்து என்னன்னா, ஜஸ்முக்கு ஒத்துத்தில்னு படிக்கணும். நம்ம அது படிக்கும்போது நான் சொல்றேன். இப்ப வந்து அர்த்தம் மட்டும் பார்த்துடலாம். நீ நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் வத்துத்திலில் ஜுலூச, அமர்வதை நீ என்ன செய்தால், நீட்டினால், 9 நேரம் உட்காந்து நீட்டினால் என்னவாகும்? ஏத்த அல்லம், அவர் அவர் வேதனைப்படுவார், அந்த நோயாளி வேதனைப்படுவார். அப்போ போன நலம் விசாரிக்க செஞ்சா ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடணும். ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல. போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன, ஒரு அல்லம், வேதனைப்படுவார், கஷ்டப்படுவார். சரியா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மா. அப்ப தவுதுல போய் நம்ம அத்து வைக்கும் போது என்ன செய்யணும்? ஜஸ்மு செய்யணும். ஜஸ்முடைய நிலையில வத்துத்தில் ஃபத்துத்தில் அப்படின்னு படிக்கணும். வாவு அத்துஃப் இது, ஃபாக் இது. சரியா? வத்துத்தில், துத்தில் அப்படி ரெண்டு சுக்குன் இருக்கும். ரெண்டு சுக்குன் சந்தித்ததால் யாழ் போக்கப்பட்டு துத்தில் அப்படின்னு படிக்கணும். அதே போல ஒன் நஸ்பு அலா இல்மாரியான், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். இப்ப அண்ணன் உள்ள லமீர்ல வச்சுட்டு வத்துத்தியில நான் என்ன செய்யணும்? நசபுடைய காலத்துல படிக்கணும். ஃபதுத்தியில அப்படின்னு என்ன செய்யணும்? நசபுடைய காலத்துல படிக்கணும். சரி, அதான் இப்படி இங்க தனித்தனியா எடுத்து காட்டியிருக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க, கடைசியா என்ன சொல்றாங்க, மை ஆத்திபில் அஸ்திகா, யார் கண்டிப்பாரோ, நண்பர்களை கண்டிப்பாரோ, வயுத்தில் இல்லாட்டி ஃபயுத்தில், வயுத்தீல ஃபயுத்தீல, இன்னும் நீட்டுவாரோ, இதாபகு, அவருடைய கண்டிப்பை நீட்டுவாரோ, யமல்லூஹு, அவர்கள் அவரை சலிப்படைய வைப்பார்கள். அவர்கள் அவரை சலிப்படைய வைப்பார்கள். அப்ப யார் நண்பர்களை கண்டிப்பாரோ, அப்ப நண்பர்களை கண்டித்து இன்னும் அந்த கண்டிப்பை நீட்டுவாரோ, அப்ப அவர்கள் அவரை, அந்த நண்பர்கள் அவரை என்ன செய்ய வைப்பார்கள்? சலிப்படைய வைப்பார்கள்னா என்ன ஆக்கிடுவாங்க? சலிப்படைந்து விடுவார்கள். அவர் மீது சலிப்படைந்து, என்ன இவன் எப்பவுமே இது பண்ணிட்டே இருக்கான், கண்டிச்சுட்டே இருக்கான், திட்டிக்கிட்டே இருக்கான், ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், அதே நீட்டிக்கிட்டே போனா சலிப்படைஞ்சிட்டு வெறுத்து போயிடுவாங்க கூட இருக்காங்க. சரி, அதான் சொல்றாங்க, சலிப்படை அவர்களே அந்த அந்த நண்பர்கள் அவரை என்ன ஆக்கிடுவார்கள், சலிப்படைந்து விடுவார்கள். சரியா? இப்ப பாருங்க, அல் ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும். அயுத்தில் ஃபயுத்தில்னு படிக்கலாம். சரியா? ஒன் நஸ்பு அலல் இல்மாரி அன், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும். வயுத்தீல ஃபயுத்தீல அப்படின்னு படிக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ரெண்டாவது பயிற்சி முடிஞ்சிருச்சு. அவாரங்கள் தொடர்ந்து மூணாவது பயிற்சியை காண்போம். இப்ப மூணாவது பயிற்சி பாருங்க. மூணாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க, லா பஅத ஜவாபி ஷர்தி, ஷர்த்துடைய பதிலுக்கு பிறகு, பதில்னா பதில் வரக்கூடிய ஃபேலுக்கு பிறகு வை
ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி பின் வரக்கூடிய வாசகங்களிலே ஷரத்துடைய ஜவாபுக்கு பிறகு பதிலுக்கு பிறகு வை ஃபிஅலன் முலாரிyan முலாயிமன் முலாரியான ஃபேலைவை முலாயிபன் தொடர்படியாக இணைந்து வரக்கூடிய ஒட்டிய நிலையில் வரக்கூடிய முலாரியான ஃபேலை வை வஜ்அல்ஹு இன்னும் அதை ஆக்கு மஸ்பூக்கன் அதுனா அந்த முலாரியான ஃபேலை ஆக்கு மஸ்பூக்கன் மர்ரத்தன் ஒரு முறை முற்படுத்தப்பட்டதாகவும் பில் வாவி வாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவும் மர்ரத்தன் பில் ஃபாய் ஃபாவை கொண்டு ஒரு முறை முற்படுத்தப்பட்டதாகவும் அந்த முலாரியான ஃபேலையாக்கு வபையினில் உஜூஹல் மும்கினத்த ஃபீஹி இன்னும் அந்த முலாரியான ஃபேலிலே சாத்தியமான வகைகளை முறைகளை என்ன முறைகள் ஏறாபுடைய முறைகள் என்னென்ன சாத்தியமான முறைகள் இருக்கோ அதை விளக்கலாம் வாருங்கள் இப்பொழுது அதோடைய பதிலை பார்ப்போமா மூணாவது பயிற்சி மூணாவது பயிற்சி ஃபர்ஸ்ட் பாருங்க இது கடைசி போன வாட்டி நம்மளுக்கு ஷரத்துல கேட்டாங்க இப்ப அதுவே என்ன செய்யறாங்க ஜவாப்ல கேட்கறாங்க எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான் இங்க பின்னாடி என்னதுதான் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் போடுறாங்க அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம டக்கு டக்குன்னு படிச்சிருவோம் சரியா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் இந்நதுகுலில் புஸ்தான அப்ப புஸ்தான் என்றால் தோட்டம் தோட்டத்திலே நாங்கள் நுழைந்தால் நகதிஃப் மின் அஸ்ஹாரிஹி வனஸ்அத் வனஸ்அதுன்னு படிக்கலாம் வனஸ்அதன்னு படிக்கலாம் வனஸ்அதுன்னு படிக்கலாம் ஃபனஸ்அத் ஃபனஸ்அத ஃபனஸ்அது மூணுமே படிக்கலாம் சரியா நாங்கள் பறிப்போம் மின் அஸ்ஹாரிஹி அதனுடைய பூக்களில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம் பறிப்போம் இன்னும் நாங்கள் நர்பாக்கியம் அடைவோம் நர்பாக்கியம் மகிழ்ச்சி அடைவோம் இப்ப பாருங்க அது ஜஸ்மு அலல் அத்திஃபி அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு நக்கத்தீஃப்ல போய் அத்து வைக்கும் போது வனஸ் அது அப்படின்னு ஜஸ்மு வனஸ்பு அல இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும் உள்ள அன்னு வச்சு வனஸ் அத ஃபனஸ் அதன் படிக்கிறது ரஃபு அலல் இஸ்தினாஃபி புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃப் ஆகும் வனஸ் அது ஃபனஸ் அதுன்னு படிக்கிறது அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க மை இஸ்தஇன் பினா யார் எங்களை கொண்டு உதவி தேடுவாரோ நுசாரி இலைஹி அவரின் பக்கம் நாம் என்ன செய்வோம் விரைவோம் வனுஞ்சிதுஹு வனுஞ்சித் வனுஞ்சித வனுஞ்சிது மூணுமே படிக்கலாம் சரியா அப்ப வனுஞ்சிதுஹு அவருக்கு நாம் என்ன செய்வோம் உதவி செய்வோம் ஃபனுஞ்சித் ஃபனுஞ்சித ஃபனுஞ்சிது ஹு அவருக்கு நாம் உதவி செய்வோம் சரியா இப்போ வா வச்ச ஒரு வாட்டி ஃபா வச்ச ஒரு வாட்டியில் அதான் ரெண்டு கொண்டு வந்திருக்கான் ஜஸ்மு அலல் அத்துஃபி அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு வர்ரஃபு அலா இஸ்தினா புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃப எல்லாமே அதே தான் சரியா மறுபடி நம்ம சொன்னோம் என்றால் முன்னாடி சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் என்றுதான் ஒரு முறையை நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் சரியா அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க மல்லம் என்ஃபஹின் நாச மக்களுக்கு யார் பயனளிக்கவில்லையோ எஸ்தகனு அன்ஹு வயுஹ்மிலூஹு எஸ்தகனு அன்ஹு வயுஹ்மிலூஹு அவர்கள் அவரை விட்டும் தவிர்ந்து விடுவார்கள் இன்னும் அவரை புறக்கணிப்பார்கள் வீணாக்கி விடுவார்கள் இப்ப மக்களுக்கு பயனளிக்காதவரை அந்த மக்கள் அவரை விட்டும் என்ன செய்து விடுவார்கள் தவிர்ந்து விடுவார்கள் இன்னும் அவரை வீணாக்கி விடுவார்கள் புறக்கணித்து விடுவார்கள் சரியா அப்ப இங்க பாருங்க வாவச்சோர்வாட்டி ஃபாவச்சோர்வாட்டி இது வந்து ஜஸ்முடைய நிலைமையில நசபுடைய நிலைமையில ரஃபாவுடைய நிலைமையில வயுஹ்மி லூனஹு நூனை கொண்டு வர்றதுதான் ரஃபாவுடைய அடையாளம் நூனை போக்குறது தான் ஜஸ்முக்கும் நசபுக்கும் அடையாளம் அதான் பாருங்க ஜஸ்மு அலல் அத்துஃபி அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மாகும் நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பாகும் ரஃபு அலா இஸ்தினாஃப் வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃபா ஆகும் சரியா அடுத்து பாருங்க அடுத்து என்ன செய்யறாங்க மா தஃஅல் மின் ஹைரின் ஹைர் நல்லதிலிருந்து நீ எதை செய்கிறாயோ யஅலமுஹுல்லா அல்லாஹ் அதை அறிவான் வயுக்ரிம்க வயுக்ரிமுக வயுக்ரிமக மூணுமே படிக்கலாம் ஃபயுக்ரிம்க ஃபயுக்ரிமுக ஃபயுக்ரிமக மூணுமே படிப்பான் உனக்கு சங்கை செய்வான் அலைஹி அதன் மீது அந்த நலவின் மீது உனக்கு அல்லாஹ் தாலா சங்கை செய்வான் அப்ப அல் ஜஸ்மு அலல் அத்திஃபி அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு நஸ்பு அலா இல்மாரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நசுபு ரஃபு அலா இஸ்தினா வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃபா ஆகும் சரியா அடுத்து பாருங்க இன் துதிஉ இன் துதுஇமுல் ஃபுகரா அப்ப ஏழைகளுக்கு நீ உணவளித்தாயானால் துஹ்மது அப்ப நீ ஏழைகளுக்கு உணவளித்தாயானால் என்ன செய்வாங்க அவங்க துஹ்மது நீங்கள் ஜம்மா வந்திருக்கல ஏழைகளுக்கு நீங்கள் உணவளித்தீர்கள் என்றால் துஹ்மது நீங்கள் புகழப்படுவீர்கள் துக்ஜரு வாவச்சோராட்டி ஃபாவச்சோராட்டி ஃபதுக்ஜரு நீங்கள் கூலி அளிக்கப்படுவீர்கள் நீங்கள் புகழப்படுவீர்கள் இன்னும் கூலி அளிக்கப்படுவீர்கள் அப்ப இது நசபு ஜஸ்முடைய நிலைமையில
ரஃபாவுடைய நிலைமையில வதுஜரூன ஃபதுஜரூன, நீங்கள் கூலி அளிக்கப்படுவீர்கள். அப்ப நூனை கொண்டு வர்றதா ரஃபாவுடைய அடையாளம், இங்க நூனை போக்குறதா நசபுக்கும் ஜஸ்முக்கும் அடையாளம். சரியா? அப்ப அது என்னென்னு பார்ப்போம். முன்னாடி பல தடவை வந்ததுதான். ஜஸ்மு அலல் அத்துஃபி, அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு, வநஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு, வரஃபு அலா இஸ்தினாஃபி, புதிதாக வாசகத்தை தொடங்குவதின் பிரகாரம் ரஃபு. சரியா? அடுத்து பாருங்க. இன் தஃப்தஹ் நவாஃபிதுல் மன்சிலி, வீட்டின் ஜன்னல்கள் திறந்த, துஃப்தஹ் இன் துஃப்தஹ் நவாஃபிதுல் மன்சிலி, வீட்டில் ஜன்னங்கள் திறக்கப்பட்டால், இன் துஃப்தஹ்னு படிக்கணும். சரியா? வீட்டுடைய ஜன்னல்கள் திறக்கப்பட்டால் தத்ஹுல்ஹு ஷம்சு, வீட்டில் சூரியன் நுழையும், அதாவது சூரியன் ஒளி நுழையும். அதே போல நுழையும். வயத்துஹுர், வயத்துஹுர, வயத்துஹுரு, மூணையும் படிக்கலாம். வயத்துஹுர், வயத்துஹுர, வயத்துஹுரு, இன்னும் சுத்தம், இன்னும் சுத்தமாகும், இன்னும் வீடு என்னவாகும், சுத்தமாகும். அப்ப ஜஸ்மு அல லத்துஃபி, அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மு, ஒன்னஸ்பு அலா இல்மாரியான், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு, ஒர்ரஃபு அலா இஸ்தினாஃபி, வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃப. மூணுமே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. மத்தா, மத்தா யதி சைஃபு, மத்தா யன்லஜ். சரியா? இங்க இருக்கு மத்தா அப்ப மத்தா யன்லுஜில் இனபு நக்திஃபுஹு வனகுல்ஹு வனகுலஹு வனகுலுஹு, முடிவு படிக்கலாம். ஃபனகுல்ஹு ஃபனகுலஹு ஃபனகுலுஹு, எப்பொழுது திராட்சை பழுக்குமோ அதை பறித்து, வனகுலுஹு, அதை நாங்கள் சாப்பிடுவோம், அதை பறிப்போம், இன்னும் அதை சாப்பிடுவோம். சரியா? அப்ப மூணுமே படிக்கலாம். நகுல் நகுல நகுலு. அது அல் ஜஸ்மு அலல் அத்ஃபி, அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு, வன்னஸ்பு அலா இல்மாரி அன், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு, வரஃபு அலல் இஸ்தினாஃபி, வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃபு. மூணுமே வரும். சரியா? அடுத்து பாருங்க. மத்தா யதி சைஃபு, இங்கதான் சைஃப். சைஃப் என்றால் கோடை காலம். கோடை காலம் எப்பொழுது வருமோ அப்ப என்ன ஆகும்? மக்கள், அகனியா, அகனியாக்கள் என்றால் செல்வந்தர்கள். அப்ப ஹுஜூரில் அகனியா ஓ மிஸ்ர, செல்வந்தர்கள் எகிப்தை விட்டு வெளியேறி விடுவார்கள், எகிப்திலிருந்து வெளியேறிடுவார்கள். ஏன் கோடை காலம் பயங்கர வெயிலா இருக்கும் எகிப்து. அதான் எகிப்து தேசத்தை விட்டு அகனியார்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் வெளியேறிடுவார்கள். பொய்சாஃபிரு, ஃபயுசாஃபிரு, அவர்கள் பயணிப்பார்கள், வெளியேறி பயணிப்பார்கள். யுசாஃபிரூன ஃபயுசாஃபிரூன, அவர்கள் என்ன செய்வார்கள், பயணிப்பார்கள். அப்ப யுசாஃபிரு ஃபயுசாஃபிரு, இது வந்து நசபு ஜஸ்முக்குரிய நேரம். யுசாஃபிரூன, யுசாஃபிரூன இங்க இருக்குல்ல, இது இது வந்து ரஃபாவுடைய இது. சரியா? ரஃபாவுடைய நிலைமையில நூனை கொண்டு வர்றது அதோடைய அடையாளம். இங்க நூனை போக்குறது தான் நசபுக்கும் ஜஸ்முக்கும் ஒரே அடையாளம். ஒரு வாட்டி வாவ் வச்சு கொண்டு வர சொன்னாங்க, ஒரு வாட்டி ஃபாவை கொண்டு வர சொன்னாங்க, அதை ரெண்டு ரெண்டு வாட்டி போடுறாங்க. சரியா? அல் ஜஸ்மு அலல் அத்ஃபி, அத்திஃபின் பிரகாரம் ஜஸ்மு, நஸ்பு அலா இது மாதிரி அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு, ரஃபு அலா இஸ்தினாஃபி, வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃபு. சரியா? மை யுசி இலன் நாசி, மக்களின் பக்கம் யார் தீயது செய்வாரோ, யாரு தீங்கிழைப்பாரோ, மக்களின் பக்கம் யார் தீங்கிழைப்பாரோ, யஹிஸ்ஹு லமீருஹு, அப்ப அவருடைய உள்ளம், அவருடைய உள்ளம் அவரை குற்றமாக்கும். அப்ப யஹிஸ்ஹு லமீருஹு, அவருடைய உள்ளம் அவரை குற்றமாக்கும். வயந்தம், இன்னும் அவர் என்னவாவார், நஷ்டம் அடைவார். ஃபயந்தம், வயந்தம், வயந்தம, வயந்தமு, மூணு படிக்கலாம். ஃபயந்தம், ஃபயந்தம, ஃபயந்தமு, மூணு படிக்கலாம். அப்ப அவர் நஷ்டம் அடைவார். சரியா? அப்ப எந்தம் சுகோனு ஜஸ்மு, அதே போல இன்னொன்னு ரஃப. அல் ஜஸ்மு அத்துஃபின் பிரகாரம் ஜஸ்மு, நஸ்பு அலா இல்மாரி அன், அன்னை மறைப்பதின் பிரகாரம் நஸ்பு, வரஃபு அலா இஸ்தினாஃபி, வாசகத்தை புதிதாக தொடங்குவதின் பிரகாரம் ரஃப. சரியா? இது எல்லாம் ஒரே விஷயம் தான். பாருங்க, எல்லாத்துலயும் ஒன்னே தான் சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி. அதை முன்னாடி நம்ம விளக்கிட்டோம். என்னது அத்துஃப் வச்சா நம்ம ஜஸ்மு செய்வோம், பாடத்துலயும் வந்ததுதான். அன்னு உள்ளக்குள்ள வச்சா அது என்னவாகும், நசபு வரும். ரஃப, புதிதாக வாசகத்தை தொடங்கியிருந்தால் அது என்னது, ரஃபா வரும். சரியா? அப்ப மூன்று பாடங்கள் முடிந்து விட்டது. பாடங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.